ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதும் பூண்டு கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நண்டு குழம்புக்கு பூண்டு போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நண்டை உடச்சிட்டு புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா கொஞ்சம் நண்டு வெந்ததும் பாருங்கள் எப்படி குழம்பு நல்லா சூப்பராக எண்ணெயாக கொதிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு ஜீரகம், மிளகு, தேங்காய், மிளகு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நண்டு குழம்புக்கு நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். அந்த பேஸ்ட்டை நண்டு குழம்பு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கொதித்ததுக்கப்புறம் அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். ஏன்னா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும் குழம்பு. ஸோ அதனால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், லாஸ்ட்டாக நான் பிக் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 2 மினிட்ஸ் தான். எப்படி சூப்பராக இருக்க பார்க்கவே. நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.